ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த வாராகி தாயானவள் முக்கியமான செய்தியோடு தான் உன்னை காண வந்திருக்கின்றேன். ஏன் தெரியுமா? உன்னை இப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளியவர்களை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன். ஏனென்றால் இப்பொழுது நீ பண கஷ்டத்தாலும் உடல் கஷ்டத்தாலும் உறவுகள் பிரிவினாலும் மிகப்பெரிய துயரத்தில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க சில நபர்கள் செய்வினையை செய்து விட்டார்கள். அந்த செய்வினையை இந்த வாராகி தாயானவள் உன் வீட்டிலிருந்தும் உன் உடலிலிருந்தும் எடுத்துவிடப் போகின்றேன். அதனால் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்டு உன் வீட்டில் எதற்காக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிட வந்திருக்கின்றேன். இந்த செய்வினையை எப்படி துரத்தி அடிக்க வேண்டுமோ அப்படி நான் துரத்து அடித்துவிடப் போகின்றேன். உன் வீட்டிலிருந்தும் உன் அனைத்து விஷயங்களிலிருந்தும் நான் அந்த செய்வினையை துரத்தப் போகின்றேன். ஆனால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த வாராகி அம்மன் சொன்னது போல நீ கடைபிடித்து விட வேண்டும். கண்டிப்பாக இப்படி நீ நடந்து கொண்டால் இந்த விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடந்துவிடப் போகிறது. சில நாட்களாக சில நோய்களாலும் மனவேதனைகளாலும் உறவுகளுடைய பிரிவினாலும் மிகப்பெரிய கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா? ஏன் எனக்கு இந்த கடன் பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றது? குடும்பத்திலும் பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. உறவு விஷயத்திலும் இதே நிலைமைதான். இவையெல்லாம் ஏன் தான் எனக்கு மட்டும் ஏற்படுகிறதோ என்றுதானே நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். நான் என்ன பாவம் செய்தேனோ என்று என்னிடத்தில் அழுது கொண்டு புலம்புகிறாய் அல்லவா? எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடை மேல் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. கடினமாக உழைத்தாலும் அதற்குண்டான பலனானது கிடைக்கவே இல்லை. எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் என்றுதானே நீ என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாய். என்னுடைய உதவிதான் மற்றவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனக்கு உதவி செய்ய ஒருவர் கூட இல்லையே என்று அதிகமாக கண்ணீர் வடித்தாயல்லவா? நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றிதான் கிடைக்கப் போகின்றது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு செய்வினை செய்தவர்களுக்கு அந்த செய்வினையின் துன்பத்தை அவர்களுக்கே திருப்பி அடிக்குமாறு நான் ஒரு விஷயத்தை செய்ய போகின்றேன். இதனால் உன் வாழ்க்கையில் நீ இழந்த கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நிம்மதி இல்லாமல் இருப்பது போன்ற நீ என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தாயோ அது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் விரைவாகவே தீர்ந்துவிடப் போகின்றது. இந்த வாராகி தாயினுடைய கோப பார்வையினால் செய்வினை செய்த நபர்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடப் போகின்றார்கள். அந்த செய்வினையானது எரிந்து சாம்பலாகப் போகின்றது. எப்பேற்பட்ட காரியத்தை அவர்கள் உனக்கு துணிந்து செய்திருக்கிறார்கள். நீ வாழவே கூடாது, உன் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க வேண்டும், உன்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணித்தான் இப்படி ஒரு காரியத்தை துணிந்து செய்திருக்கின்றார்கள். இந்த வாராகி தாயானவள் உன் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது நான் எப்படி அதை உனக்கு நடக்க விடுவேன்? சிறு சிறு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து இப்போது நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கான பரிகாரத்தையும் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். அதை நீ அப்படியே கடைபிடித்து விட்டால் செய்வினையால் உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் உடனே விலகிவிடும் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். எந்த ஒரு தீய சக்தியும் உன் வீட்டையும் உன்னையும் ஒருபோதும் நெருங்காது. அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய தைரியத்தால் தான் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து உன்னால் வெளிவர முடியும் என்பதை நீ நம்ப வேண்டும். நாம் நினைத்தது எதுவும் நடந்துவிடுமோ, இது நடந்துவிடுமோ, இது அப்படி ஆகிவிடுமோ, இப்படி ஆகிவிடுமோ என்றெல்லாம் பயம் கொள்ளாதே. வாராகி அம்மனுக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. அதை போல என்னை வணங்கி கொண்டிருக்கும் என்னுடைய குழந்தைக்கும் பயம் என்பதை துரியளவு கூட இருக்கக்கூடாது. உன் வாராகி தாயானவள் முழுமையாக உன் வீட்டில் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய்? எதற்காக கண்ணீர் சிந்துகின்றாய்? நீ பட்ட துயரங்களும் துன்பங்களும் போதும் போதும் என்றும் அளவிற்கு அனுபவித்து விட்டாய். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து இதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய். யார் உன்னிடத்தில் உதவிகளை பெற்றார்களோ அவர்களே அந்த உதவியை, அந்த நன்றியை எல்லாம் மறந்துவிட்டு உனக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். உதவிகள் செய்த நபருக்கே துன்பம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நன்றி மறந்த அந்த மனிதர்களுக்கான தண்டனையை கூடிய விரைவிலேயே உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றேன். அவர்கள் உன் வாழ்க்கையை கெடுக்கவும் உன் உறவை பிரிக்கவும் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று
என்று நினைக்கின்றார்கள். உன்னுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று கூட நினைத்து விட்டார்கள் அல்லவா? நீ என்னுடைய பிள்ளை என்பதை அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள் அல்லவா? இனிமேல் தான் என்னுடைய ஆட்டம் அங்கே ஆரம்பிக்கப் போகின்றது. அவர்கள் வாழ்வை அளிக்க எதிர்நோக்கி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி சில நபர்கள் வருவார்கள். காரணம் என்ன தெரியுமா? நல்லவர்கள் போல நாடகமாடி உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் எதையாவது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற மனிதர்களினுடைய பழக்கங்கள் எல்லாவற்றையும் நீ நிறுத்தி கொள்ள வேண்டும். உன்மேல் அன்பு காட்டுவது போல பேசி உனக்காக கோவிலுக்கு சென்று பூஜைகளை செய்தேன், வழிபாட்டை செய்தேன், இந்த மையை இட்டுக்கொள், இந்த கயிறை கட்டிக்கொள் என்று பல விதத்திலும் பல விஷயங்களை சொல்லி உன்னிடத்திலே அதை நடத்தி காட்ட துணிவார்கள். அவர்கள் பேசும் பொழுது அப்படியே அன்பு மலையை பொழிவது போல பேசிவிடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வார்த்தைகளை நீ ஒருபோதும் நம்பி விடாதே. இந்த வாராகி தாய் சொல்வது உனக்கு புரிகிறது அல்லவா? இதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பல உடல் பிரச்சனைகளால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய். கடினமாக உழைத்தாலும் அந்த இடத்தில் உனக்கு எந்த பலனும் கிடைப்பதில்லை. இந்த வாராகி அம்மன் சொல்லுவது உனக்கு உண்மை என்றால் இந்த அம்மா சொல்வதை கேட்டு நீ அப்படியே நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் என்னுடைய கஷ்டங்கள் உனக்கு தெரியவில்லையே, என்னை கண் திறந்து பாருங்கள் தாயே என்று தானே என்னிடத்தில் நீ கேட்டாய், அழுது புலம்பினாய். இந்த வாராகி தாயானவள் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றேன். என் மீது உண்மையான பயமும் பக்தியும் கொண்ட உனக்கு என்னுடைய துணையானது எப்போதுமே இருக்கும். அதனால்தான் இப்போது கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை உன்னிடத்திலே நான் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பிறகு எவர் கொடுத்தாலும் கண்மூடித்தனமாக அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு விடக்கூடாது. நான் அந்த பூஜை செய்கிறேன், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று எவரையும் உன்னுடைய வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது. அதை போல சில கயிறுகளை கொடுத்தாலும் இதை உன் குடும்பத்தில் யாரிடத்திலும் கொடுக்க கூடாது. ஏனென்றால் அவையெல்லாம் உன் குடும்பத்தில் திடீரென்று மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி உங்களுக்கு மேலும் மேலும் பல சிக்கல்களை உண்டாக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அன்பாக பேசி தவறாக வழிநடத்தும் நபர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை எல்லாம் முழுமையாக நம்பக்கூடாது. இதையெல்லாம் என் தங்கமே நீ அப்படியா என்று கேட்டு அப்படியே ஒதுக்கி வைத்து விடாதே. இதை உன் வாழ்க்கையில் நீ கடைபிடித்து விட்டால் எப்பொழுதும் உனக்கு இனி துன்பம் என்பதே இருக்காது. அவர்களுடைய சுயநலத்திற்காக நடத்தக்கூடிய நாடகத்தில் நீ சிக்கிக் கொள்ளக்கூடாது. அவர்களுடைய நாடகமானது கண்டிப்பாக விரைவில் வெட்ட வெளிச்சத்திற்கு நான் கொண்டு வரப்போகின்றேன். உனக்கு இந்த செய்வினையை செய்தார்களோ, எவர் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களையெல்லாம் நீயாகவே உன் கண்கூடாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்க பிள்ளையே, இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பின்பு அவர்களை நீ கவனமாக கையாள வேண்டும். அவர்களால் தான் உனக்கு செய்வினை செய்தார்கள் என்று நீ புரிந்து கொண்ட பின் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் எப்போதும் போல கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் இல்லையா? அவர்களுடைய திட்டம் தெரிந்துவிட்டால் அவர்கள் வேறு ஏதேனும் புதிதாக ஒரு செயலை செய்து உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். அதனால் இவர்களிடத்தில் நீ எப்போதும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் ஒருபோதும் பயந்து கொண்டே இருக்காதே. இந்த வாராகி தாயானவள் உன்னோடு இருக்கின்றேன். என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கின்றது. அவர்களால் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. உன்னுடைய தேவைகளை புரிந்து கொண்டு இந்த வாராகி தாயானவள் உனக்கு உன்னோடு இருந்து உன்னுடைய சந்தோஷத்திற்காக எதையும் செய்து கொடுப்பேன். என்னுடைய குழந்தை, நீ எனக்காக எத்தனையோ பூஜைகள் நீ செய்திருக்கின்றாய். எனக்கு விளக்குகள் ஏற்றுகின்றாய், பிரசாதம் கொடுக்கின்றாய், பிறருக்கு நன்மைகளை செய்கின்றாய் அல்லவா? இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட உனக்கு உன்னுடைய கண்ணீரையும் கஷ்டத்தையும் நீக்காமல் நான் இருப்பேனா? உனக்கு கூடிய விரைவிலேயே மாற்றம் வரப்போகின்றது. உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு முன்பாக சென்று அந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்து விடுவேன். இந்த வாராகி தாயினுடைய சத்திய வாக்கு இது. நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எதை நினைத்தும் கவலைப்படாதே. நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போகின்றாய். இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகின்றது. என்னுடைய புகைப்படத்திற்கு முன்பாக நீ விளக்கேற்றி வழிபட்டாலே போதும். எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தீவினையாக இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். என்னுடைய துணை உனக்கு எப்போதுமே இருக்கும். உனக்கு நல்லது எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுப்பேன். தைரியமாக உன் வாராகி தாயானவளினுடைய அருட்பார்வை எப்போதும் உன்னை கவசமாக இருந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கும்.